என்ன ஆச்சு? ஏன் என் மனசு ஒரு மாதிரி இருக்கு? டேய், எங்கடா இருக்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டா. உன் கூட கொஞ்சம் பேசணும். கிளம்பி வரியா? டேய், என்ன விஷயம்டா? எல்லாத்தையும் போன்லயே சொல்லணுமா உனக்கு? கிளம்பி வாடா. என்னாச்சு இவனுக்கு? இந்த நேரத்தில் வர சொல்றான். சம்திங் ராங். என்ன மச்சான் வர சொல்லியிருந்த? ஒன்றும் இல்லடா, இங்க ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்டா, அசிடிட்டியா? டேய், மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லண்டா. அப்படியா? நான் கூட ஏதோ சாப்பாடு தான் ஒத்துக்கலையோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் எதுவும் சாப்பிடவே இல்லையே. என்னது, சாப்பிடலையா? ஏன் சாப்பிடல? பசிக்கல. ரைட்டு, பசிக்கலையா? ஆமாண்டா. பேசாம படுத்து தூங்க வேண்டியதானே? தூங்கி எழுந்தா நார்மல் ஆயிடும். ட்ரை பண்ணண்டா, தூக்கமும் வர மாட்டேங்குதுடா. ஓ, தூக்கமும் வரலையா? அப்ப கன்ஃபார்ம். என்னடா கன்ஃபார்ம்? டேய், உனக்கு ஒரு பெரிய நோய் வந்துருச்சு மச்சான். என்னடா சொல்ற? நோயா? மச்சான், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லடா. டேய் 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 டேய், இது கெட்ட பழக்கத்தால வர நோய் இல்லடா, ஒரு நல்ல விஷயத்துக்காக வர நோய். என்னடா குழப்பற? குழப்பல மச்சான், நீ இப்போ லவ்ல விழுந்துட்ட. என்னது, லவ்வா? ஆமா, லவ்வே தான். லூஸ் மாதிரி பேசாதடா. யாரு, நான் லூசா? நீ தாண்டா மூளை குழம்பி போய் சாப்பிடாம தூங்காம ராத்திரி எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு வர சொன்னது. உனக்கு இன்னும் புரியலையா மச்சி? நீ கொஞ்சம் கொஞ்சமா பவித்ரா மேல லவ்ல விழ ஆரம்பிச்சிட்ட. சான்ஸே இல்ல, சும்மாறா. மச்சி, நான் சும்மா இருப்பேன். ஆனா இனி உன் மனசுல உள்ள காதல் உன்னை சும்மாவே இருக்க விடாது. இப்படிதான் பசிக்காது, தூக்கம் வராது, கண்ட நேரத்துல கண்டதை யோசிக்க சொல்லும். மொத்தத்துல ஆளே மாறிடுவ மச்சி. டேய், சுகர் பேஷண்ட் கூட தான் இதெல்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் லவ்னு சொல்லுவியா? ஆனா எந்த சுகர் பேஷண்ட்டும் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண மாட்டான்.